பார்க்க போகிறது வந்து ஜூபிட்டர் 125 பார்க்க போகிறோம். 125ல வந்துட்டு உங்களுக்கு 4 வேரியன்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் வந்துட்டு தேர்ட் வேரியன்ட். இப்போ ரீசெண்டாக அந்த மாடல் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 மாடல் பார்த்தீங்கன்னா அனலாக் டிஸ்பிளே, செமி அனலாக் டிஸ்பிளே இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேல இருக்கும், மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் வேரியன்ட் ரியல் டவுன். இதில் வந்துட்டு 2 கலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 வீலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருக்கனால நீங்கள் பஞ்சர் ஆனாலும் நியரஸ்ட் பிளேஸ் வரைக்கும் போய்க்கலாம். இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க 240 mm. டிஸ்க் பிரேக் இருக்கிறனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 106 கிலோ இருக்கும். எதுனாலனா இதில் கொடுத்துருக்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. முன்னாடி லைட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்இடி லைட்டு தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. டே டைம்லையுமே வந்து அந்த லைட் எரியும் உங்களுக்கு. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடு ஸ்டாண்ட் அலாட் கொடுத்துருப்பாங்க. சைடு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரன்னிங் டைமில் இருக்கிறப்ப ஸ்டாண்ட் இறங்கிடுச்சாலுமே வண்டி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். இதில் வந்துட்டு இன்ஜின் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இது ஐடியலாக இருக்கிறப்ப அந்த லைட் எரியும். வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே அந்த லைட் ஆஃப் ஆயிடணும். சப்போஸ் அப்படி ஆஃப் ஆகலைன்னா வண்டியில் வந்துட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வந்து அர்த்தம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் நம்பர் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் பண்ண நம்பரோட வரும், இல்லை வெறும் நம்பர் மட்டும் வரும். 2வது 10/10 டைரக்ஷன் பார்த்துக்கலாம். நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு டைரக்ஷன் பார்த்துக்கலாம். 3வது வந்து ட்ரிப்பு ஏ பார்த்துக்கலாம். ட்ரிப்பு ஏ நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்னு பார்த்துக்கலாம். ஆவரேஜ் நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு எவ்வளோ மைலேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எம்டி இருக்கிற பெட்ரோலிங் வண்டியில் எவ்வளோ கிலோமீட்டர் போகலான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இன்டெலிகோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அப்படியே நின்று பேசுகிறப்ப இந்த இதை போட்டிங்கன்னா 120 செகண்ட்ஸில் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். திருப்பி நீங்கள் சாவி போடாமே பிரேக் பிடிச்சிட்டு ரைஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இதில் மெயினான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். உட்காந்த இடத்துல பெட்ரோல் போட்டுக்கலாம். 2வது ஃபுட் லென்த்துமே அதிகமாக இருக்கும். 340 mm இருக்கிறனால காலை நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். திங்ஸ் ஏதாவது நீங்கள் கீழே வச்சுக்கலாம். சீட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜர் சீட்டாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 756 mm இருக்கும். இதனால் 2 பேர் வரைக்கும் நீங்கள் நல்லா உட்காந்துக்கலாம் கன்வீனியன்ட்டாக. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 லிட்டர் இருக்கும். 2 ஆக்சைஸ் ஹெல்மெட்டு, ஆஃபீஸ் பேக், நிறைய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ஐஜியில் கொடுத்துருக்கனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப பேக் பெயின் வந்து எதுவும் வராது உங்களுக்கு. இதில் வந்துட்டு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்கும். இந்த கலரு ஒயிட் ஃபிலிம் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் ஒன்று இருக்கும், கிரே அண்ட் ஒயிட் ஒன்று இருக்கும். தேங்க்யூ.